அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மே 4, 2025 மாலை சரியாக 5:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இந்த அறிக்கையை நம்ம இப்போ வழங்கக்கூடிய இந்த சூழ்நிலை என்பது ஒரு புறம் இதமான ஒரு சூழ்நிலையாகவும், காலை முதலே ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு கடுமையான ஒரு வெப்பமும் புழுக்கமும் நேரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்த நிலையில் மழைப்பொழிவானது நல்லதொரு மழைப்பொழிவை வடகடலோரங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் மற்றும் வேலூர், இப்படி இந்த வட உள் மாவட்டங்கள், ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் அதாவது கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளான தேனி, திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், இன்னும் இதர உள் மாவட்டங்களில் இன்னும் படிப்படியாக மாலை இரவிற்கு பின்பாக மழைப்பொழிவானது தீவிரமடையும். நேற்று நாம் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழைப்பொழிவானது இந்த கிழக்கு காற்றின் ஏற்றம் என்பது தடைபட்ட காரணத்தாலே நாம் அறிவித்த அந்த ஒரு பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அப்படின்றது தாமதம் அடைந்ததை தவிர மழைப்பொழிவானது கண்டிப்பாக பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை என நாம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு வார காலங்களாகவே இந்த வடகடலோரங்களில் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை பொழிவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக அது பொழியும் பொழுது ஊடகங்களில் ஒரு பேசுபொருளாக இருக்கும் அப்படின்றது நம்ம அறிவித்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி அது ஒரு நிறைவடைந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஒரு மழையே இல்லாமல் அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்ட இந்த நிலையில் இன்றைக்கி தலைநகரில் ஒரு குளிர்விக்கும் அமைப்பாக மழைப்பொழிவின் ஏற்றமானது தற்பொழுது கிழக்கு காற்றின் வருகை, மேற்கு காற்றின் சந்திப்புகள், அந்த குவிதலானது பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களில் நல்லதொரு மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலையும் நம்மளோட சேனலில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இந்த வானிலை அறிக்கையின்படி நம்ம அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு நமக்கு தெரிந்த ஒரு நாலேஜை கொண்டு சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லோருக்கும் போய் சேர்ந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ முன்னே இருந்த ஒரு வியூவர்ஸ் அப்படின்றது நம்மளோட வாட்சிங் டைம்ஸ் ஹவர்ஸ்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேர்ந்துருக்கிறதா, இவங்க இந்த சேனலில் இப்படி சொல்லியிருக்காங்களான்றது அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அவங்க அந்த ஒரு பணிகளுக்கு ஏற்றபடி ஒரு சூழ்நிலைக்கு ஒரு வேலைகளை வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம சில விஷயங்களில் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு தோணுனதை நம்ம நாலேஜ் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு அப்படின்றது என்னால் காலையில் அறிக்கை என்னால் வழங்கலான்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு ரிலேட்டிவ் மேரேஜ் அப்படின்றதெல்லாம் நம்ம அங்கே போயிட்டோம். ஸோ அதனால் என்னால் வழங்க இயலவில்லை. இன்றைக்கி மழைப்பொழிவு அப்படின்றது நல்லதொரு மழைப்பொழிவு உள் மாவட்டங்கள், ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும், டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், அது வரும் நாட்களில் கண்டிப்பாக நல்லதொரு கனமழை பொழிவாகவே காத்திருக்கிறது. நாகை, அந்த தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு நாள் ஒதுக்குனாலும் அடுத்த நாட்களில் மழைப்பொழிவு இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா கோவையின் தெற்கு சரிவு, இந்த பொள்ளாச்சி அந்த ஒரு இடைப்பட்ட ஜோனில் இருந்து தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்குமே மழைப்பொழிவானது கொடுத்து வருகிறது. உள் மாவட்டங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு தெற்கு புறமாக கடலூர் மாவட்டத்தின் இந்த உள்புற பகுதிகள், இப்படி அரியலூர், பெரம்பலூர் இந்த ஜோன்ஸு, இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து வருகிறது. இன்னும் வரும் மணி நேரங்களில் எங்கெங்கெல்லாம் அந்த வெப்பமானது உயர்ந்திருக்கிறதோ, அந்த மேற்கு காற்றின் கிழக்கு சந்திப்பு காற்று குவிதல் ஏற்படக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக மழை பொழிவும். இது வெப்பச்சலன இடிமழை என்பதால் ஆங்காங்கே ஒதுக்கியும் நம்ம பொழியும் என்று சொல்லியிருக்கிறோம். 4, 5, 6, 7 தேதிகளில் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த வடகடலோர மழைப்பொழிவு தற்பொழுது பூர்த்தி அடைந்திருக்கிறது அப்படின்றது தான் சொல்லணும். கண்டிப்பாக இனிவரும் நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு இருக்குது அப்படின்றது சிறு மாற்றங்களாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுப்பேன். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.